தீபாவளி பண்டிகையை கொண்டாட சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் மக்களின் வசதிக்காக முன்பதிவில்லா மெமு ரயில்களானது மதுரை வரை இயக்கப்பட உள்ளது. மொத்தமாக 4 சேவைகள் இயக்க இருக்காங்க. எந்தெந்த கிழமைகளில் இந்த சேவைகள் இயங்க இருக்குது, எந்தெந்த வழித்தடத்தில் இயங்க இருக்குது, எல்லாத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெயின் நம்பர் 06161 சென்னை எழும்பூர் மதுரை ஒரு வழி சிறப்பு ரயில். இந்த ரயிலானது வருகின்ற அக்டோபர் 17ஆம் தேதி இரவு 11:45 மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட்டு மறுநாள் காலை 10:15 மதுரை சந்திப்பை வந்து சேரும். ரயில் வந்து மொத்தமாக 12 முன்பதிவில்லா மெமு வகை பெட்டிகள் கொண்டு இயக்கப்பட இருக்கு. அதனால கடைசி நேரத்தில் ரயில்களில் இடம் இல்லை, நமக்கு டிக்கெட் கிடைக்கல அப்படிங்கிறவங்க இந்த ஒரு ரயிலை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த ரயிலோட வழித்தடம் மற்றும் நிறுத்தங்கள் எடுத்து பார்த்துடலாம். இந்த ரயில் தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், விழுப்புரம், பண்ருட்டி, கடலூர், பரங்கிப்பேட்டை, சிதம்பரம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில், மயிலாடுதுறை, கும்பகோணம், பாபநாசம், தஞ்சாவூர், பூதலூர், திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி, மணப்பாறை, திண்டுக்கல், அம்பாதுரை, கொடைக்கானல் ரோடு, சோழவந்தான் ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த ரயில் நின்று செல்லும். ட்ரெயின் நம்பர் 06162 மதுரை தாம்பரம் இடையே அக்டோபர் 18ஆம் தேதி சிறப்பு மெமு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. மதுரை சந்திப்பிலிருந்து அக்டோபர் 18ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு புறப்படும் ரயிலானது இரவு 7:15 தாம்பரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும். இந்த ரயிலோட வழித்தடம் மற்றும் நிறுத்தங்களை பார்த்துடலாம். சோழவந்தான், கொடைக்கானல் ரோடு, திண்டுக்கல், மணப்பாறை, திருச்சிராப்பள்ளி, ஸ்ரீரங்கம், அரியலூர், விருதாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று ரயில் 12 முன்பதிவில்லா அன்ரிசர்வ்டு மெமு வகை பெட்டிகளை கொண்டு இந்த ரயில் இயக்கப்படுகிறது. ட்ரெயின் நம்பர் 06045 சென்னை எழும்பூர் மதுரை இடையே அக்டோபர் 18ஆம் தேதி சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது. சென்னை எழும்பூரிலிருந்து இரவு 11:45 மணிக்கு புறப்படும் ரயிலானது மறுநாள் காலை 11:30 மணிக்கு மதுரை சந்திப்பை வந்து சேரும். அடுத்து இந்த ரயிலோட வழித்தடம் மற்றும் நிறுத்தங்களை பார்த்துடலாம். தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், விழுப்புரம், பண்ருட்டி, கடலூர் துறைமுகம், பரங்கிப்பேட்டை, சிதம்பரம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில், மயிலாடுதுறை, பேரளம், திருவாரூர், நீடாமங்கலம், தஞ்சாவூர், பூதலூர், திருவெரும்பூர், திருச்சி, மணப்பாறை, திண்டுக்கல், அம்பாதுரை, கொடைக்கானல் ரோடு, சோழவந்தான் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். இந்த ரயில் மொத்தம் 12 முன்பதிவில்லா மெமு வகை பெட்டிகளானது இணைக்கப்பட்டிருக்கு. ட்ரெயின் நம்பர் 06046 மதுரை தாம்பரம் இடையே ஒரு வழி சிறப்பு ரயிலானது அக்டோபர் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இயக்கப்படுகிறது. மதுரை சந்திப்பிலிருந்து இரவு 8:20 மணிக்கு புறப்படும் இந்த மெமு ரயிலானது தாம்பரம் ரயில் நிலையத்தை அதிகாலை 4:30 மணிக்கு சென்று சேரும். இந்த ரயிலோட வழித்தடம் மற்றும் நிறுத்தங்கள் பார்த்துடலாம். இந்த ரயில் சோழவந்தான், கொடைக்கானல் ரோடு, திண்டுக்கல், மணப்பாறை, திருச்சிராப்பள்ளி, ஸ்ரீரங்கம், அரியலூர், விருதாச்சலம், விழுப்புரம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். இந்த ரயில் செவ்வாய்க்கிழமை இரவு புறப்படுறதுனால அன்றைய செவ்வாய்க்கிழமை அரசு விடுமுறை முடிந்து செல்பவர்களுக்கு வசதியாக இருக்கும். அதிக நிறைய மக்கள் செவ்வாய்க்கிழமை தான் சென்னை நோக்கி செல்வீங்க. அதனால் இந்த ரயில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்த்தோம்னா திண்டுக்கல், கோயம்புத்தூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல் இடையே முன்பதிவில்லா மெமு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. நம்பர் 06139 கோயம்புத்தூர், திண்டுக்கல் அன்ரிசர்வ்டு மெமு ரயிலானது வருகின்ற அக்டோபர் 17, 18, 21, 22 ஆகிய தேதிகளில் கோயம்புத்தூர் சந்திப்பிலிருந்து காலை 9:35 மணிக்கு புறப்பட்டு திண்டுக்கல் ரயில் நிலையத்தை அன்று மதியம் 1:10 வந்து சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 06140 திண்டுக்கல் கோயம்புத்தூர் அன்ரிசர்வ்டு சிறப்பு ரயிலானது திண்டுக்கல் ரயில் நிலையத்திலிருந்து அக்டோபர் 17, 18, 21, 22 ஆகிய தேதிகளில் மதியம் 2 மணிக்கு புறப்பட்டு அன்று மாலை 5:50 கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தை சென்று சேரும். அடுத்து இந்த ரயிலோட நிறுத்தங்களை பார்த்துடலாம். இந்த ரயில் போத்தனூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, ஒட்டன்சத்திரம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். இது குறுகிய கால ரயில் தான். மொத்தமாக 4 சேவைகள் தான் இந்த ரயில் இயக்கப்பட உள்ளது. எனவே தீபாவளிக்கு சொந்த ஊர் வந்து செல்லும் மக்கள் இந்த ரயிலை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ஒரு தகவல் அவ்வளோதான் மக்களே. இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.